Hello students, welcome to my first English class, class 1. Students, today we are going to learn about tenses. இன்றைக்கு நாங்க tenses பத்தி படிக்க போறோம் students. So tenses பாத்தீங்கன்னா நாங்க tenses 3 types பிரிக்கலாம். Present tense, past tense, and future tense. அதாவது present tense அப்படின்னா நிகழ்காலம், past tense இறந்த காலம், future tense எதிர்காலம். காலத்தை தான் நாங்கள் டென்சஸ் என்று சொல்லுவோம். ஸோ இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களை நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இறந்த காலத்தில் நடந்து முடிந்த விஷயங்களை வந்து நாங்கள் பாஸ்ட்லையும், இனி நடக்க போகிற ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களையும் வந்து நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் இந்த 3 டென்சஸையும் ஒவ்வொரு கேட்டகரியாக படிக்க போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு 4 ஃபார்மாக தாரேன். ஃபர்ஸ்ட் ஒன் simple form, and continuous form, second form, third one perfect form, லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாங்கள் 4 ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 கிளியர், அதாவது சிம்பிள் ஃபார்மில் வந்து 3 டென்சஸ் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அண்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்லேயும் நாங்கள் 3 டென்சஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட்லேயும் 3, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் 3 டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை டென்சஸ் பிளேல் கிடைக்கும்? 3 படி பார்த்தா உங்களுக்கு டோட்டலாக வந்து 12 டென்சஸ் நாங்கள் படிக்க போகிறோம். ஸோ முதலாவது பார்க்க போகிற சிம்பிள் ஃபார்மில் ஸ்டூடெண்ட்ஸ் 3 டென்சஸ் இருக்குது பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்காக நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுறது என்னென்ன? டூ அண்ட் டஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் டூ, டஸ். அதே மாதிரி பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக டிட்டை யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஹெல்பிங் வேர்பாக will and shall யூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த 4 ஃபார்ம்ஸில் நாங்கள் டுடே வந்து சிம்பிள் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் ஃபார்மில் முதலாவது டென்ஸ் நாங்கள் பார்த்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நான் அதை எழுதுகிற வந்து simple present tense, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து சென்டென்ஸ் எழுதும் போது எப்போவுமே ஹெல்பிங் வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஹெல்பிங் வேர்போட உதவியோடு தான் நாங்கள் வந்து காலத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து டூ அண்ட் டஸ். இது ரெண்டையும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இந்த வச்சு தான் நீங்கள் காலத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க என்ன டென்ஸில் இருக்குன்னு. ஸோ நாங்கள் இப்போ பார்க்குறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் எங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுகிற முன்னுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எந்தெந்த ஹெல்பிங் வேர்ப், அதாவது 2 ஹெல்பிங் வேர்ப் தரப்பட்டிருக்கு, டூ அண்ட் டஸ். ஸோ என்னென்ன ஹெல்பிங் வேர்ப் எந்தெந்த ப்ரோனவுன்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள்,
I, we, you, they and all plurals. எல்லா ப்ளூரல்ஸுக்கும் மற்ற எல்லா ப்ளூரல்ஸுக்கும் நாங்கள் ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்துகிறோம் டூவை. சரியா? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். he, she, it and also other singulars. ஓகே, நாங்கள் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹெல்பிங் வேர்பை டஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் எங்களோட ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து எந்த ப்ரோனவுன்ஸுக்கு பயன்படுது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ப்ரோனவுனோட சேர்ந்த விஷயத்தை உங்களுக்கு தந்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ் எழுதுறதுண்டு. We will see how to write positive sentences in simple present tense with the use of do and does. Okay, so first example paranga students. I will write a sentence. I play cricket. Okay, ஒரு சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எங்கள் ஹெல்பிங் வேர்ப் தான் காலத்தை காட்டுதுன்னு சொன்னாங்க, பட் எந்த ஹெல்பிங் வேர்ப்ஸுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இதில் வந்து வேர்ப் வந்து இந்த ஐ ப்ளே கிரிக்கெட், அதில் இது வந்து நாங்கள் இந்த ஐயை சொல்லுவோம் சப்ஜெக்ட் என்று அழுவாய். ஓகே, திஸ் இஸ் கால்ட் வேர்ப், வினைச்சொல். ஓ ப்ரெடிகேட் பயனிலை என்று சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் object. Okay, it's called object. So helping verb எங்க இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் verb play. பார்த்தீங்கன்னா இந்த play எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஹெல்பிங் வேர்பும் மெயின் வேர்பும் சேர்ந்து தான் இந்த play அப்படின்ற verb உருவாகி இருக்கு. அதாவது do ஏன்னா ஐக்கு நான் ஹெல்பிங் வேர்ப் do என்று உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முதல்ல தந்திருந்தேன் ப்ரோனவுன்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ ஐட ஹெல்பிங் வேர்ப் do, அதை do ஹெல்பிங் வேர்பை போட்டுக்கொள்கிறேன். அண்ட் மெயின் வேர்ப் play here. ஸோ அந்த play அப்படின்றதை நான் போட்டுட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த play அப்படின்ற வேர்ப் உருவாகி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நெகட்டிவ் ஆக்கும்போது உங்களுக்கு விளங்கும் இதுக்குள்ள do அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்குண்டு. மற்றபடி நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது do உள்ளுக்க மறைஞ்சிருக்கும் அந்த வேர்புக்குள்ள. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்படி தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வருது. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், see the second example. We cook rice. It is a sentence. This is verb. So same thing இதுக்குள்ளே அப்படி தான். ஃபர்ஸ்ட் ப்ரோனவுனை பார்க்கணும். இந்த ப்ரோனவுன் என்ன? we. ஸோ அந்த வீட ப்ரோனவுனுக்கு ஹெல்பிங் வேர்பை நாங்கள் பயன்படுத்துறது வந்து டூவை தான் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த குக் அப்படின்ற வேர்பும் எப்படி உருவாகி இருக்கு? do ப்ளஸ் குக். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது எதுவும் தேவையில்லை, அப்படியே அந்த ரூட் வேர்ப் மெயின் வேர்பை தூக்கி கொண்டு வந்து அப்படியே போட வேண்டியது தான். பட் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் அந்த வேர்புக்குள்ளே ஹெல்பிங் வேர்பும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஸோ we will write some more sentences. she, நான் உங்களுக்கு ஆல்ரெடி தந்திருந்தேன் he she இட்டுக்கு ஹெல்பிங் வேர்பாக டஸ் வரும் என்று சொல்லியிருந்தேன். ஸோ she போடுறதால நாங்கள் வந்து ஒரு வேர்பை போட போகிறோம். பாருங்கள் எப்படி வருதுண்டு. she writes a letter. ஓகே, நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் அப்படியே வருது, பட் இந்த ரைட்ஸ் மட்டும் ஒரு எஸ்ஸோட ஹெட்டாக இருக்குது, ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி என்ன மீனிங்கண்டா, டஸ் ஹெல்பிங் வேர்பாக ஒரு வேர்புக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அந்த வேர்ப் பேட்டர்ன் எப்படி வரும்னா, ஒரு எஸ் அப்படின்ற ஒரு சவுண்ட் ஹெட் ஆகின மாதிரி தான் அந்த வேர்ப் பேட்டர்ன் அமையும். ஸோ ஷீ ரைட்ஸ் அ லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஷீ என்ற ப்ரோனவுண்ட ஹெல்பிங் வேர்ப் டஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ரைட்ஸ் அப்படின்ற வேர்ப் வந்து எப்படி உருவாகிருக்கு? டஸ் ப்ளஸ் ரைட். ஓகே, இந்த டஸ்ஸும் ரைட்டும் சேர்ந்து தான் இந்த ரைட்ஸ் அப்படின்ற வேர்ப் உருவாகிருக்கு.
Fourth பாருங்க students. It drinks milk. அது பால் குடிக்கிறது. அது பால் குடிக்கிறது. does ஹெல்பிங் அது பால் குடிக்கிறது. ஸோ இங்கேயும் அப்படி தான் எஸ்ன்ற உச்சரிப்பு தேர்ந்திருக்கு. ப்ரோனவுன் வந்து இட்டோட ஹெல்பிங் verb does. ஸோ drinks milk. அப்போ இதுக்குள்ளேயும் என்னென்ன இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், does ப்ளஸ் ட்ரிங்க்ன்ட்டு இருக்குது. நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. She goes to school. ப்ரெசன்ட்னால நான் ஒரு ப்ரெசன்ட் டைமே யூஸ் பண்ணுறேன். She goes to school now. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. We arrange the classroom. ஓகே, தேர்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். I sent a SMS now. அடுத்து பாருங்க. They go to the shop. ஓகே, அடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். It climbs the tree. Or it climbs on the tree. அது மரத்தில் ஏறுகிறது. ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க. She goes to school now. அதாவது ஹெல்பிங் verb does. அதனால தான் எஸ் அப்படின்ற ஒரு சவுண்டோட she goes அப்படின்னு வருது. We arrange the classroom. இதில் நான் எஸ் போடலை, அந்த சவுண்ட் எட் ஆகலை. என்ன ரீசன்? ப்ரோனவுன் we. ஸோ வீக்கான ஹெல்பிங் verb do வந்து நாங்கள் எஸ் அப்படின்ற ஒரு சவுண்டோட வேர்பை நாங்கள் போட மாட்டோம். அடுத்தது பாருங்கள். ஐ அப்படின்ற ப்ரோனவுண்ட ஹெல்பிங் verb do. ஸோ அப்படியே வருது, அந்த ரூட் வேர்பே அப்படியே வருது. தேயும் அப்படித்தான், சேம் திங். இங்கே கோஸ் வந்திருக்கு ப்ரோனவுன்னால, இங்கே கோ வந்திருக்கு பிகாஸ் த ப்ரோனவுன் இஸ் தே. ஓகே, அடுத்து பாருங்கள். இட் வந்ததால் எஸ்ன்ற ஒரு சத்தம் வருது. அதுக்கு காரணம் வந்து இதுக்குள்ள ஹெல்பிங் verb does இருக்குது. ஸோ இட் கிளைம்ஸ் ஆன் த ட்ரீ. அது மரத்தில் ஏறுகிறதுன்னு வருது. சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸ் எப்படி எழுதுன்னு டுடே பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ். எங்களோட அடுத்த அப்லோடில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனல் லைஃப் மோட்டிவேஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.